எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நாம் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் உறுதியான விசுவாசம் கொள்கிற போது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மனிதனாக பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் சோதனைகளுக்குள்ளே அகப்படுவதுண்டு. அவ்வேளைகளில் சோர்ந்து போய் தம் மன வலிமையை இழந்து விடுவர். இப்போ உறுதியான வேர்களை உடைய மரங்களை பார்த்தால் பொதுவாக அவை எந்த புயலுக்கும் சாய்ந்து விடுவதில்லை. இதே போல நாமும் தேவன் மீது விசுவாசம் கொண்டிருந்தால் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு அரசனுக்கு திடீரென 2 கண்களும் குருடாகி விட்டன. அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள ஒரு மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும். அதற்கு மலையடிவாரத்தில் உள்ள ஒரு தேவதை வழிகாட்டினால்தான் அந்த மலைக்கு செல்ல முடியும். அந்த அரசனுக்கு 3 குமாரர்கள். முதலாமவன் நான் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான். தேவதை வழிகாட்ட ஓர் நிபந்தனை விதிக்கிறது. நான் உன் பின்னால் வருவேன். நான் இடது பக்கம் திரும்பு என்றால் நீ இடது பக்கம் திரும்ப வேண்டும். நான் வலது பக்கம் திரும்பு என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும். நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது, நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்றது. முதலாமவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது. திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கையொலி கேட்கவில்லை. என்னாயிற்று என தன்னை அறியாமல் முதலாமவன் திரும்பி பார்க்கிறான். நிபந்தனையை மீறியதால் கச்சிலையாகி விடுகிறான். அடுத்து 2ஆமவன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான். திடீரென சிரிப்பொலி கேட்கிறது. ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான். அவனும் கச்சிலையாகி விடுகிறான். 3ஆமவன் அடுத்து வருகிறான். இவனுக்கும் இதே நிபந்தனையுடன் தேவதை முன்வருகிறது. இவன் தனக்கு பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான். பின்னால் அலறல் சத்தம், சிரிப்பொலி, இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான். வெற்றியும் பெற்று அந்த மூலிகையை கைப்பற்றுகிறான். என அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை குலைக்க பண்ண எதிரடையாக என்னதான் வந்தாலும் நாம் உறுதியாக மனம் தளராதவர்களாக தேவனையே சார்ந்திருக்க பழக வேண்டும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நிமைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. விசுவாசத்தை குறித்து எம்மோடு பேசி அன்பு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்பா. உமக்கு விருப்பமானவர்களாக நாங்கள் வாழ உம்மேல் வைக்கும் விசுவாசத்தை வத்திக்கு பண்ணுங்கப்பா. உமக்குள்ளாக நாங்கள் ஊன்ற கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் உம்மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு நாங்கள் தளராதபடிக்கு உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.